Hi students, நம்ம இந்த வீடியோல இன்இக்வாலிட்டிஸ்ல இருந்து ஒரு முக்கியமான ப்ரூஃப் பார்க்க போறோம். இந்த மாதிரி ரெண்டு இரேஷனல் நம்பர்ல வந்து இதுதான் கிரேட்டர்னு ப்ரூவ் பண்ணுங்க, இல்ல லெஸ்ஸர்னு ப்ரூவ் பண்ணுங்க, இல்ல எது கிரேட்டர்னு நீங்க கண்டுபிடிங்க. அந்த மாதிரி क्वेश्चंस வரும்போது அதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இன்இக்வாலிட்டியோட ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி, இஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் அப்படின்ற டேர்ம் வந்து ஒய் ஸ்கொயர்டை விட கிரேட்டராக இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எக்ஸ்ன்ற நம்பர் ஒய்ன்ற நம்பரை விட கிரேட்டராக இருந்திருக்கதா அர்த்தம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்ன்ற டேர்ம் வந்து ஒய் ஸ்கொயரை விட கம்மியாக இருந்தால் எக்ஸ்ன்ற நம்பர் வந்து ஒய்யை விட சின்ன நம்பராக தான் இருந்திருக்கும். இதுதான் மீனிங். ஏன்னா இந்த கொஸ்டினை டைரெக்டாக நம்மளால் எது பிக் எது ஸ்மால்னு சொல்லவே முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா, இதை ஸ்கொயர் பண்ணி இவங்களை சிம்பிளிஃபை பண்ணி எது கிரேட்டர் எது லெஸ்ஸர்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் கரெக்டாக. இப்போ இது ப்ரூவ் தட் பார்க்கலாம். கொடுத்துருக்க ஒரு சைட் டேர்மை எக்ஸ்னா இன்னொரு சைட் டேர்மை வந்து ஒய்னு அசியூம் பண்ணுங்கள். கொடுத்துருக்க கொஸ்டினில் எக்ஸோட வேல்யூ வந்து √5 + √3ன்னு எடுத்துக்கலாம். ஒய்யோட டேர்மை வந்து √6 + √2 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம், இதையும் ஸ்கொயர் பண்ண போகிறோம், ரெண்டு ஆன்சரையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக ஸ்கொயர் ஆன் போத் சைடுன்னு பண்ணோம். இந்த மாதிரி பைனாமியல் டேர்ம் ரெண்டு டேர்ம் இருக்கும்போது டைரெக்டாக ஸ்கொயர் பண்ணக்கூடாது, ஹோல் ஸ்கொயர் தான் போடணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு √5 + √3 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனுக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு √6 + √2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இதை பார்க்க என்ன பேட்டர்ன் இருக்குன்னா, a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஃபார்முலா படி a² + b² + 2ab அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஏக்கு பதிலாக √5, பிக்கு பதிலாக √3 இருக்குது. இந்த பக்கம் உங்களோட லெஃப்ட் சைடில் இருக்க x² அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு இது முதல்ல a², அப்போ நமக்கு √5² அப்படின்னு கிடைக்கும். அடுத்து √3 இருக்குது, √3² எழுதிக்கணும். ப்ளஸ் 2ab, 2 × √5 × √3 மல்டிப்பிளில் வந்திருக்கும் இங்கே. அதே மாதிரி இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணிடலாம். y² ஈக்குவல் டு இதை பார்க்க a + b த ஹோல் ஸ்கொயர் மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே ஃபார்முலா படி முதல்ல a² + b² + 2ab, 2 × √6 × √2 அப்படின்னு கிடைக்குது. எழுதியாச்சு. இன்னொரு பேசிக்கான கான்செப்டை √a × √b பண்ணும்போது √a × b அப்படின்னு நம்மளால எழுதிக்க முடியும். ஸோ அந்த பேட்டர்னில் √5யும் √3யும் நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், √5 ஸ்கொயர் பண்ணால் √5 × √5 நமக்கு 5 தான் கிடைக்கும். இல்லை ஒரு சில ஸ்டூடெண்ட் ஸ்கொயர் ரூட்டையும் நான் கேன்சல் பண்ணிப்பேன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது கூட கரெக்டு தான். ஸோ இது 5. √3 ஸ்கொயர் பண்ணால் √3 × √3 வந்து √9, அதோட ஆன்சர் 3 அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ப்ளஸ் 2 டைம்ஸ் இந்த பேட்டர்னில் இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி √15 அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். இதில் 5யும் 3யும் வந்து நார்மல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ். ஆனால் 2√15 அப்படின்றது ஒரு இரேஷனல் நம்பர். ஏன்னா √15 நம்ம ரூட்லேருந்து வெளியே எடுக்க முடியாது அப்படின்றதுனால இதை 8 + 2 டைம்ஸ் √15 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நம்மளோட x² ஃபைனல் வேல்யூ. அதே மாதிரி இங்கே y² கண்டுபிடிச்சிக்கோங்க. y² ஈக்குவல் டு √6 ஸ்கொயர் பண்ணால் 6 வரும், √2 ஸ்கொயர் பண்ணால் 2 வரும், ப்ளஸ் 2 டைம்ஸ் √6ஐயும் √2ஐயும் மல்டிபிள் பண்ணால் √6 2s 12 கிடைக்கும். இதுலேயும் அதே மாதிரி 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 8 ப்ளஸ் 2 டைம்ஸ் √12 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் உங்களோட y² வேல்யூ. ஸோ x² இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது, y² இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள், எது பிக் எது ஸ்மால்னு பாருங்கள். ரெண்டு பேர்லேயும் இருக்கும் அந்த ரேஷனல் நம்பர் ஒரே மாதிரி தான் இருக்குது. இரேஷனல் நம்பரில் 2 டைம்ஸ் √15 வந்திருக்கு, இது 2 டைம்ஸ் √12 வந்திருக்கு. √12 √15 மட்டும் தான் இப்போ நம்ம கம்பேர் பண்ணணும். 8 + 2 டைம்ஸ் √15 அப்படின்ற வேல்யூ வந்து கண்டிப்பாக கிரேட்டர் தென் 8 + √12. √12 தான் வந்து சின்னது √15 விட. அதனால் கண்டிப்பாக √15க்கு கிரேட்டர் சைன் போட்டுக்கலாம். இது என்னோட x² வேல்யூ, இது என்னோட y² வேல்யூ. x² வந்து y² விட கிரேட்டராக இருந்தால் விச் இம்ப்ளைஸ் x வந்து கண்டிப்பாக கிரேட்டராக தான் இருக்கும், ஒய்யை விடன்னு எழுதிக்கலாம். எக்ஸ்ன்றது நம்ம கொஸ்டினில் எடுத்திருக்கோம், √5 + √3ன்னு எடுத்திருக்கோம். ஒய்ன்றது √6 + √2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ அவங்க கேட்டிருந்த கொஸ்டின் வந்து கரெக்ட் தான். ஏன்னா ப்ரூவ் தட் தான் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ இங்கே கொஸ்டின் ப்ரூவ் ஆயிடுச்சு. இதே பேட்டர்னில் இந்த கொஸ்டினை ட்ரை பண்ணுங்கள். இந்த சிம்பிள் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்குதான்னு பாருங்கள். இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது அப்படியே ஹோல் ஸ்கொயரும் பண்ணலாம், இல்லை இந்த √3 உள்ள மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறமும் ஸ்கொயர் ஆன் போத் சைட் பண்ணாலும் சேம் ஆன்சர் வரும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.